25 போதுமா? போல மென்னிலும் சேரட்டும். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சென்னைக்கு வீசா அப்பாயின்மெண்ட் போகிற மாதிரி வீடியோ முடிச்சிருந்தேன். ஸோ இந்தியா ட்ரிப் வீடியோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ நான் வந்து சென்னை கிளம்பி நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டோம். அங்கே அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இன்டர்வியூ முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட் பிடிச்சி மதுரைக்கு வர மாதிரி பிளான், சென்னை டு மதுரை. ஸோ அன்றைக்கி நான் கிளம்புனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து தான் எங்கள் ஹஸ்பண்டோட ஊரில் வந்து திருவிழா, பெரிய திருவிழா, இது மெயினான ஒரு டே அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்தியாவிலேருந்து யூஎஸ் கிளம்புறோம். ஸோ அதனால் முன்னாடி இங்கே பட்டாசுலாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் வச்சுட்டு மேலே மாடிக்கு போயிட்டு எல்லோரும் வந்து பட்டாசுலாம் பண்ணி வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை அந்த அன்னைக்கு நாள் திருவிழாவுக்கு. மீனாட்சி பாரு. ஸோ பட்டாசுலாம் அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன்று போல் டிஷர்ட்ஸ் வந்து பசங்களுக்குலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து வெட்டு குதிரை ஃபங்க்ஷன் நைட்டு. ஸோ குதிரையை வந்து எல்லோரும் தூக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க கோயில் முன்னாடி. அது நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து மீனாட்சி வந்து அந்த எல்லோரும் டிஷர்ட் போட்டிருக்க பார்த்துட்டு எனக்கும் வேணும் நல்லதா. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஹரியோட டிஷர்ட்டை கொஞ்சம் நேரம் கலட்டி போட்டு விட்டுட்டு இருந்தான். அப்படி போட்டா வாங்க வாங்க போலாம் போ. பாருங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த கடைக்கு ஸோ அன்றைக்கி திருவிழாவில் பார்த்திங்கன்னா சாமியை தூக்கிட்டு அங்கே அந்த கோயில் முன்னாடி அந்த எல்லா சைடும் வந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து பொண்ணுங்க பசங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும் அன்றைக்கி திருவிழா மட்டும்.
சொந்தக்காரங்க எல்லாருமே. ஸோ அங்கே நின்று அப்படியே எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து தேங்காய் வாழைப்பழம்லாம் வைப்பாங்க சாமிக்கு அங்கக்குள்ளேயே. அப்புறம் அதெல்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் எல்லோரும் கிரவுண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி செம கூட்டம் கிரவுண்டில். ஸோ அங்கே போயிட்டு பெட்ஷீட்டு இல்லை தார்பாய் இதெல்லாம் விரிச்சிட்டு உட்காந்துட்டு பசங்கள்லாம் ராட்டினமெல்லாம் ஆடிட்டு அங்கே உள்ள கடையிலலாம் திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. ஹரிஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கம்மியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஏன்னா அதோட அந்த வீடியோவோட ஒரிஜினல் சவுண்டு, அந்த திருவிழாவில் என்ஜாய் பண்ணது அந்த பாட்டு சவுண்டு இதெல்லாம் நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சவுண்ட் வருதுன்னு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான். இது அன்றைக்கி திருவிழா முடிஞ்சுட்டு மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு வீசா அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்து திரும்ப ஹோட்டல் ரூமில் டைம் இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சென்னை சில்க்ஸ் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு வெஜ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஃப்ளைட் ஏறி மதுரை போய் ரீச் ஆயாச்சு. ஸோ மதுரையில் ரீச் ஆகும்போது அங்கே எங்கள் அப்பா என்னோடய தம்பிலாம் வந்து ரெடியாக இருந்தாங்க எங்களை பிக்கப் பண்ண வர்றதுக்கு. ஸோ பசங்களும் கூட வந்திருந்தாங்க. ஹரி வந்திருந்தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து திரும்ப நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ வீட்டில் வந்து கெடா வெட்டியிருந்தாங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியை காய வச்சு உப்பு கண்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வந்து அந்த கொழுப்பில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருந்தாங்க. அது அந்த மாதிரி பழைய சாதம் தயிர் வச்சு அதோட கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசில் இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு, இது சாப்பிட்றதில்ல. அப்புறம் பசங்களுக்கு அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணாங்க பசங்க எல்லாருமே. ரொம்பவே நல்லா அதை சாப்பிட்டாங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறனால அது வந்து பெப்பரோனி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பழைய சாதம் கொஞ்சம் வச்சு அதை தயிர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கருத்துன்றா பேக்கன் ஸோ வெனஸ்டே அன்றைக்கி வந்து தேரோட்டம். ஊருக்குள்ளே வந்து நல்ல தேர் வந்து சுற்றி இழுத்துட்டு வருவாங்க. அது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் குளிச்சுட்டு அப்படியே வந்து வேகமாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேகமாக பசங்களை ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் டைம் இல்லை சுத்தமாக, அதனால் அப்படியே சுடிதாரோடையே போயிட்டு தலையை கூட காய வைக்கல, சும்மா ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயாச்சு. இல்லாத பிள்ளை முடி யார் கட் பண்ணா மீனாச்சி? அப்பா எடுக்க
ஏமா வாங்க. மண்டை பங்கலாம் இருக்கு. போங்க டக்குனு ஏறி போங்க. போங்க போ போமா. எங்க போறீங்க? பிள்ளைக்கு வாங்கி தரேன். முன்னாடி வந்து வாங்கி தரேன். வேற யாருக்கு தண்ணி வேணும்? அவ்வளவு போதும். ஸோ அன்றைக்கி செம வெயில், ரொம்பவே வெயிலாக இருந்தது. ஸோ அதனால் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் தண்ணி தாகமாக இருந்தது. அப்புறம் நம்ம ஊர் சைடெலாம் நம்ம யார் வீட்டில் தண்ணி கேட்டாலும் கொடுத்துருவாங்க இல்லையா, அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப அடுத்த தெருவில் டேர்ன் ஆகி வந்தது தேர். அங்கே போய் ஒரு வீட்டில் நின்றுட்டு பார்த்துட்ருந்தோம். நேரடியாகவே அருள் தந்து கொண்டிருக்கின்றாய். காளியம்மணி திருப்பாதம் தொட்டு புதுப்பட்டி இந்த நாடார் இளைஞரணியினர் இருக்கக்கூடிய தெற்கு தெரு நாடார் இளைஞரணியினர் சரிங்களா? புதுப்பட்டி இந்த நாடார் ஒரே முறை தலைவராக சொன்னது மெதுவா இருக்கணும். ரொம்ப மெதுவா 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 இருக்காங்க 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 மெதுவா மெதுவா போட்டோம் மெதுவா போட்டோம் மெதுவா போட்டோம் மெதுவா போல ஊரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்க. பாதுகாப்பு மிக எப்படி பண்ணணும்? நீங்க ஓடுங்க, ரன் ஆகாது. சரியான வெயில் மண்ணைக்கு எனக்கு இப்படி இருக்குது. 1 2 3 ரன். ஓடியா
ஸோ தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து ஒயர்லாம் எடுத்து விட்டு பவர் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. தேர் அந்த தெருவை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் சரி பண்ணி விட்டதுக்கப்புறமா தேர் வந்து கோயில்கிட்ட போனதுக்கப்புறமா திரும்ப பவர் வரும் அந்த ஏரியாவில் மட்டும். அம்மா ஃபேன் போடு இப்போ. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து புதன்கிழமை நைட்டு எங்கள் ஊரில் பொங்கல். ஸோ பக்கத்தில் தான் இல்லையா, அதனால் அங்கே தேரோட்டம் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி பண்ணேன், சிக்கன் பிரியாணி. ஸோ நான் அன்றைக்கி மட்டும்தான் நான் சமைச்சேன் ஊருக்கு இந்தியா போயிட்டு. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து எங்கள் ஊரில் உள்ள அந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காட்டில் இருந்து இளநீ எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இளநீ குடிச்சிட்டு அந்த இளநீக்குள்ளே உள்ளதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாரி, நான் வந்து சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டேன், பட் நான் மட்டன் பிரியாணி பண்ணேன். அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து பிரியாணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். என்ன போடுங்க மாமா? ஏடா தக்காளி தயிர் சாப்பிட மாட்டியா? நல்லதுடா, அதான்டா. மாமா கொடு முதல்ல. பிரியாணி கேமா ஏன் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ராஜபாளையம் லலிதா ஜுவல்லரிக்கு வந்துட்டு முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து தாலி செயின் வந்து மாற்றினேன். வேறு முகப்பு வச்சு எடுக்கலாம், கொஞ்சம் குட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து முகப்பு வந்து மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது மாட்டிட்டோம், வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. பக்கத்துலேயே தான் ராஜபாளையம், ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம் பைக்கில் போகணும் அப்படின்னா. ஸோ அங்கே போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு அப்படியே வந்து ஊருக்கு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நல்லா தான் இருக்கப்போ. கார்டு தானே பண்ணி ஸோ நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு ஒரு 4 தடவாவது போயிருப்போங்க லலிதா ஜுவல்லரிக்கு. அப்போது 4 டைமே வந்து அவங்க வசதி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அங்கே வந்து பண்ணாங்க. அப்புறம் 2-3 பேர் அங்கே வந்துட்டு என்னோடய சேனல் பார்த்துட்டு வந்து பேசினாங்க. ஸோ ஆல்ரெடி போன வருஷம் லாஸ்ட் இயர் என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்தப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க இந்த டைம் என்னை நேரில் பார்த்துட்டு அவங்களும் என்கிட்ட வந்து பேசிட்டு
இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க தான் வசந்தி. ஸோ கடையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு அப்படி கிளம்பி வர வழியில் ஒரு ஹைவேல உள்ள ஒரு கடையில் நிப்பாட்டி அல்வாலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அன்றைக்கி எங்கள் ஊரில் உள்ள காளியம்மன் கோவிலில் வந்து பொங்கல். ஸோ எல்லாருமே அப்படி கிளம்பிட்டோம். அம்மா அப்பாலாம் ரெடியாக இருந்தாங்க. நான் வந்தோடனே சாரி மட்டும் மாற்றிட்டு மீனாட்சிக்கு பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டோம். வா 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 நடந்து போ. ஸோ பசங்க எல்லாருமே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வண்டியிலையும் என்னோடய தம்பி வண்டியிலையும் ஏறி போயிட்டாங்க. நானே எங்கள் அம்மா அப்பா வந்து நடந்து அப்படியே கோயில் போனோம். அம்மா வராங்க பாரு. வாங்க. வா இந்திரி. ஸோ அதுக்கப்புறம் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து சப்பரம் வரும். அதுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சாமிக்கு வந்து பட்டு சாரீ அப்புறம் மாலை தேங்காய் வாழைப்பழம்லாம் உடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு 2 தாமாலை தட்டில் எடுத்து வச்சுட்டு லேட்டாக தான் வந்துச்சு சாமி. ஒரு 12:30க்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ அது வரை வந்துட்டு நாங்கள் தூங்கலை, முடிச்சு தான் இருந்தோம். பசங்களாம் தூங்கிட்டாங்க. ஸோ பசங்களாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் அங்குள்ள பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே வந்து சாமி வந்து சப்பரம் வந்து நிற்கும். ஸோ நம்ம போயிட்டு வந்து தேங்காய் வாழைப்பழம் வந்து உடச்சி சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.